அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெயை வாங்குறதுனால நம்ம நாட்டுக்கு 50% வரியை டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சிருக்காரு. இதற்கிடையே தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் டொனால்ட் ட்ரம்ப்போட சந்திப்புங்கிறது நடந்தது. இந்த சந்திப்பு பற்றி புதின் பிரதமர் மோடியை ஃபோன் கால் மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அடுத்ததான் புதின் ட்ரம்ப்பை சந்திக்க போன போது புதினோட பாதுகாவலர்கள் புப் சூட்கேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பேக்கையும் எடுத்துகிட்டு போனதாகவும், அதில் புதினோட இயற்கை உபாதைகளை சேகரிச்சுட்டு மறுபடியும் ரஷ்யாவுக்கே கொண்டுட்டு போனதாக தகவல் வெளியாகி இருக்கு. புதினோட பாதுகாவலர்கள் எதனால் இப்படி பண்ணுறாங்க, அதனுடைய பின்னணி என்ன? இப்போது ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியோடைய சந்திப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. உக்ரைன் ரஷ்யா போர் இதன் மூலமாக நிறுத்தப்படுமா? என்ன நடந்தது? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் மோடிக்கு ஃபோன் போட்ட புதின், ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெயை வாங்குறதுனால நம்ம நாட்டுக்கு 50% வரியை ட்ரம்ப் விதிச்சிருக்காரு. இதில் 25% வரி கடந்த 7ஆம் தேதி அமலுக்கு வந்துருச்சு. அடுத்த கட்டமாக வர்ற 27ஆம் தேதி மீதம் 25% வரி அமலுக்கு வரப்போகுது. அதுபோக ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்கினீங்க அப்படின்னா தொடர்ந்து நாங்கள் வரி போடுவோம், பொருளாதார தடைகளை விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதற்கிடையே தான் கடந்த 15ஆம் தேதி அமெரிக்காவோட அலாஸ்காவில் ட்ரம்ப் புதின் இவங்களுடைய சந்திப்பு நடந்தது. உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துறதுக்கு ட்ரம்ப் முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த மீட்டிங்கே நடந்தது. ட்ரம்ப் புதினுடைய பேச்சுவார்த்தை அப்போது ரொம்ப சுமூகமாக நடந்து முடிஞ்சது. இந்த நிலையில தான் புதின் பிரதமர் மோடியை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அப்போது டொனால்ட் ட்ரம்ப்போடு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது பற்றி புதின் மோடி கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இது பற்றி பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய நண்பரும் ரஷ்ய அதிபருமான புதின் தொலைபேசியில் என்னை கூப்பிட்டுருந்தாரு. அலாஸ்காவில் ட்ரம்ப்போடு நடந்த அந்த சந்திப்பு பற்றிய விவரங்களை எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு ரொம்பவே நன்றி. உக்ரைன் மோதலுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண இந்தியா தொடர்ந்து அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக எடுக்கப்படக்கூடிய அனைத்து முயற்சிகளையுமே இந்தியா ஆதரிக்கும். வரும் காலத்தில் அதற்கான பணிகளை நம்ம இந்தியா எதிர்நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோடி புதின் ஃபோன் கால் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. ரஷ்யா மீதான பொருளாதார தடையினால் இந்தியாவுக்கு வரி விதிக்கப்பட்டு இருக்கிறது பற்றியும், அதுபோக அமெரிக்கா ரஷ்யா இடையேயான அந்த பொருளாதார உறவுகள் பற்றியெல்லாம் ரெண்டு பேரும் விவாதித்திருக்கலாம் அப்படின்னும் கூறப்படுது. அதுபோக புதினை சந்தித்ததுக்கு அப்புறமா ட்ரம்ப் இந்தியாவுக்கான வரி விதிப்பு நடவடிக்கையில் கொஞ்சம் சாஃப்ட் டோனை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ரஷ்யா உறவால் இந்தியாவுக்கான அந்த 2ஆம் நிலை பொருளாதார தடைகளை விதிக்கிறத பற்றி இப்போதைக்கு நான் யோசிக்கவில்லை அப்படின்னு வேற ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதனால் இந்த விவகாரத்தில் புதின் ட்ரம்ப் இடையே என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறதுக்கான அந்த விவரங்களை கண்டிப்பாக மோடி கிட்ட புதின் ஷேர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற விஷயமும் இதன் மூலமாக தெரிய வருது. அடுத்ததாக புதின் புப் சூட்கேஸ் பற்றி பலரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அது பற்றியும் பார்க்கலாம். ட்ரம்ப் புதின் இவங்களோட சந்திப்பின் போது புதினோட பாதுகாவலர்கள் அலாஸ்காவுக்கு புப் சூட்கேஸை கையில் எடுத்துகிட்டு போயிருந்ததா தகவல் வெளியாகி இருக்கு. அந்த சூட்கேஸில் புதினோட மலம் மற்றும் சிறுநீரை தனியாக சேகரித்து மறுபடியும் ரஷ்யாவுக்கே கொண்டுட்டு போயிருக்காங்க. இதுக்காகவே ஸ்பெஷல் பேக்ஸ் மற்றும் சூட்கேஸை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தி எக்ஸ்பிரஸ் யூஎஸ் அப்படிங்கிற செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுபோக ஃப்ரெஞ்ச் நியூஸ் பேப்பர் பாரிஸ் மேட்ச் அப்படிங்கிற அந்த பத்திரிகையில் புலனாய்வு பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய மிக்கைல் ரூபின், இன்னொருத்தர் ரெஜிஸ் ஜென்ட் அப்படிங்கிற 2 பேர் இந்த செய்தி பற்றி அவங்களே குறிப்பிட்டு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் புதினோட உடல்நலம் குறித்த விஷயங்களை ரகசியமாக வைக்கிறது தான். ஏன்னா சமீப காலமாகவே புதினோட உடல்நலம் குறித்து பல்வேறு தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. ஆனாலும் கூட அது பற்றி இன்னும் புதின் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு செய்தியும் வெளியாகலை. இப்படியான சூழலில் புதினோட அந்த இயற்கை உபாதை வெளிநாட்டினருக்கு கிடைச்சதுன்னா அதனை ஆய்வு செய்து அவங்க புதினுடைய அந்த உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளி உலகுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில் தான் புதினோட அந்த அலாஸ்கா விசிட்டின் போது அவங்களோட பாதுகாவலர்கள் அந்த பூப் சூட்கேஸையும் கையில் எடுத்துகிட்டே போயிருக்காங்க. விளாடிமிர் புதினோட பாதுகாவலர்கள் இப்படி பண்ணுறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த நடைமுறை கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்தே தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு.
2017ஆம் ஆண்டு மே மாதம் பிரான்ஸ் நாட்டுக்கு புதின் போன போது கூட அவங்களோட காட்ஸ் வந்து இந்த பூப் சூட்கேஸை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. 1999ஆம் ஆண்டுக்கு முன்பு கூட சில தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை பின்பற்றிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அடுத்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த இரண்டு தலைவர்களும் கடந்த முறை சந்தித்து பேசும்போது ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமே நடந்தது. பேச்சுவார்த்தையும் பாதியில் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த முறை பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த அந்த சந்திப்பின் போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உக்ரைன் அதிபர் எந்த ஒரு கோட் சூட்டும் போடாமல் வந்ததுனால ட்ரம்ப் தன்னுடைய அதிருப்தியை வெளிக்காட்டினார். அதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸை வந்து சந்தித்த போது கூட அப்போது ஒரு ரிப்போர்ட்டர் என்ன கேட்டிருப்பாருன்னா, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பார்த்துட்டு நீங்கள் ஏன் வந்து கோட் சூட் போட்டுட்டு வரவே இல்லை, உங்ககிட்ட எதுவுமே இல்லையா, ஒயிட் ஹவுஸோட கண்ணியத்தை நீங்கள் மதிக்கக்கூடிய வகையில் நடந்துக்கல, இது வந்து பல அமெரிக்கர்களுக்கும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து கேட்டிருப்பாரு. அதற்கு ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருப்பாருன்னா, உக்ரைன் மீது தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த தாக்குதல் முடிகிற வரைக்கும் நான் வந்து ஃபார்மலான கோட் சூட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆக அவருடைய ஆடை விவகாரம் அப்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியவே வந்து கொடுத்தது. இந்த நிலையில தான் இந்த முறை ஜெலன்ஸ்கி அவருடைய இந்த ஆடை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. ஜெலன்ஸ்கி கோட் சூட் போடலை அப்படின்னாலும் கூட பிளேசர் மாடலில் காலர் வைத்து ஒரு ஜாக்கெட்டை வந்து போட்டுட்டு வந்திருந்தார். இதை பார்த்ததுமே ட்ரம்ப் என்னால் நம்பவே முடியலையே, நான் உங்களை ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்கிட்ட இருக்கிறதுலேயே இதுதான் ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தபடி அவருடைய பதிலை சொல்லியிருக்காரு. இந்த முறை பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக நடந்திருக்கு. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியோடைய சந்திப்பின் போது யூரோப்பியன் கண்ட்ரீஸோட தலைவர்களும் கூட ட்ரம்ப்பை சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது புதின் சொன்ன விஷயங்கள் பற்றி ஜெலன்ஸ்கி கிட்ட ட்ரம்ப் எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த சந்திப்புக்கு பிறகு ட்ரம்ப் செய்தியாளர்கள்கிட்ட என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கு நியாயமான காரணங்களெல்லாம் இருக்குது. போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர புதினும் விரும்புகிறாரு. இதுவரைக்கும் 6 போர்களை நான் நிறுத்திட்டேன், விரைவிலேயே உக்ரைனில் அமைதி திரும்பும், இந்த போரால் உலக நாடுகளெல்லாம் ரொம்ப தளர்ந்து போயிருக்கு, உடனடியாக போரை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜெலன்ஸ்கி இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாஷிங்டனில் முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்தது, அதிபர் ட்ரம்ப் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் வந்து பேசியிருந்தார். அந்த நீண்ட மற்றும் விரிவான உரையாடலில் போர்க்களத்தோட சூழல் மற்றும் அமைதியை வந்து எப்படியாவது கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் பற்றியெல்லாம் நாங்கள் பேசினோம். அதுபோக ஐரோப்பிய தலைவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை வந்து சந்தித்து பேசக்கூடிய விஷயங்களும் நடந்தது. மொத்தத்தில் செக்யூரிட்டி அஷ்யூரன்ஸோட ஒரு பார்ட்டாக இந்த பேச்சுவார்த்தை அமைஞ்சிருக்கு. இதற்கு ஆதரவாக இருக்கிறதுல அமெரிக்கா காட்டக்கூடிய அந்த முக்கியமான ஒரு சிக்னலை வந்து நாங்கள் பாராட்டுறோம். குழந்தைங்களை திரும்ப அனுப்புறது, சிறை கைதிகளை விடுவிக்கிறது, ரஷ்யா பிடித்து வைத்திருக்கக்கூடிய மக்களை விடுவிக்கிறது ஆகியவற்றுக்கெல்லாம் வந்து இன்றைய பேச்சுவார்த்தையில் அதிக கவனம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தலைவர்கள் அளவிலான சந்திப்பிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஆதரவு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான சிக்கலான விஷயத்துக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு ரொம்பவே முக்கியமானது. ஐரோப்பிய தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் உக்ரைனை ஆதரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. உண்மையான அமைதியை நிலைநாட்டுறது பற்றி பேசுகிறதுக்கும் அவங்கெல்லாம் முன் வந்திருக்கிறதுக்கு நான் வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சந்திப்பின் போது 2 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு ரஷ்ய அதிபர் புதினுக்கு ஃபோன் கால் போட்டு பேசியிருக்காரு ட்ரம்ப். வழக்கமாக சர்வதேச தலைவர்களோடு இந்த மாதிரி ஆலோசனையெல்லாம் நடக்கும்போது இப்படி யாரும் கால் பண்ணி பேச மாட்டாங்க. ஆனால் திடீர்னு புதினுக்கு ஃபோனை போட்டு பேசியிருக்காரு ட்ரம்ப். அடுத்ததாக ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் மீட்டிங் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் கிட்ட ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காராம், இந்த போர் விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் புதின் தனக்காகவே ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ரகசியமாக சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த விஷயமும் எப்படியோ வெளியே வந்துருச்சு. ஆனால் அது எந்த மாதிரியான ஒப்பந்தம் அப்படிங்கிறத பற்றியோ அல்லது அதை வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட அவங்க சொன்னாங்களா அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாம் இது வரைக்கும் வெளியாகலை. இந்த முறை ஜெலன்ஸ்கி ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்கிறதுனாலையும் புதினும் ட்ரம்ப் மூலமாக எப்படியும் போரை வந்து நிறுத்தி விடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கு. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. அதிசயா
அதிசயம்தான். இடம், விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.